கண்ணியமிக்க முஃமின்களே, சபர் மாதம் என்றாலே சிலருடைய மனதில் பயம் ஏன் வருகிறது? சபர் மாதம் ஒரு பீடை மாதம். இந்த மாதத்தில் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது. பயணம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட பல தவறான நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்தில் காலம் காலமாக இருந்து வருகின்றன. ஆனால் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவது என்ன? ஒரு மாதத்தையோ ஒரு நாளையையோ பீடை என்று கருதுவது அல்ல. மாறாக ஒவ்வொரு காலத்தையும் அல்லாவின் கட்டளைக்கு ஏற்ப பயன்படுத்துவதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. சபர் மாதத்தோடு தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் சிந்தித்து பார்த்தால் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்களில் ஒன்று திட்டமிடுதல். ஆம், வெற்றியை விரும்புகிறவன் திட்டமிட வேண்டும். தன்னுடைய நேரத்தை திட்டமிட வேண்டும். தன்னுடைய பணத்தை திட்டமிட வேண்டும். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை திட்டமிட வேண்டும். தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும். அது மட்டுமல்ல, மறுமைக்காகவும் திட்டமிட வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாம் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற வணக்கங்களை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை. எப்படி வாழ வேண்டும், எப்படி நேரத்தை பயன்படுத்த வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், எப்போது ஆலோசனை கேட்க வேண்டும், எப்படி ஒரு காரியத்தை திட்டமிட வேண்டும், எப்படி முயற்சித்த பிறகு அல்லாவின் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்பதையும் அழகாக கற்றுத்தருகிறது. அல்லாஹு தஆலா குரானில் கூறுகிறான், முஃமின்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக தான் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்கிறது. நாளைக்காக நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய உலக வாழ்க்கைக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திற்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? அதையெல்லாம் விட முக்கியமாக நம்முடைய ஆகிரத்திற்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? இதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு நாளில் நமக்கு கிடைப்பது 24 மணி நேரம். அந்த நேரத்தில் தொழுகைக்கு நேரம், குரான் ஓதுவதற்கு நேரம், குடும்பத்திற்காக நேரம், வேலைக்காக நேரம், கல்விக்காக நேரம், சமூக சேவைக்காக நேரம், ஓய்வுக்காக நேரம், அதேபோல் சுயமதிப்பீட்டிற்கும் நேரம். இப்படி நம்முடைய நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திட்டமிடுதல் என்றால் தவக்குல் இல்லை என்று அர்த்தமல்ல. அதேபோல் தவக்குல் வைத்துவிட்டோம் என்பதற்காக முயற்சி செய்யாமல் இருப்பதும் சரியல்ல. இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவது திட்டமிடு, முயற்சி செய், பிறகு அல்லாவின் மீது தவக்குல் வை என்பதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகான வழிகாட்டுதலை நினைத்து பாருங்கள். ஒட்டகத்தை கட்டிவிட்டு பிறகு அல்லாவின் மீது தவக்குல் வையுங்கள். அதாவது, முதலில் நம்மால் செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டும். பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும். திட்டத்தை உருவாக்க வேண்டும். பிறகு முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் உண்மையான தவக்குல். குரானில் திட்டமிடுதலுக்கு மிக அழகான உதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. அன்றைய மன்னர் ஒரு கனவு காண்கிறார். 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் விழுங்குகின்றன. அதேபோல் 7 பசுமையான கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் அவர் கனவில் பார்க்கிறார். இந்த கனவின் விளக்கம் என்ன என்று கேட்கப்படுகிறது. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் விளக்கத்தை கூறுகிறார்கள். முதலில் 7 வளமான ஆண்டுகள் வரும். அதற்கு பிறகு 7 கடுமையான பஞ்ச ஆண்டுகள் வரும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டத்தையும் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள். வளமான ஆண்டுகளில் கிடைக்கும் விளைச்சலில் தேவையானதை மட்டும் பயன்படுத்தி மீதியை எதிர்காலத்திற்காக பாதுகாத்து வைக்க வேண்டும். இது வெறும் கனவின் விளக்கம் அல்ல. இது எதிர்காலத்தை பற்றிய தொலைநோக்கு சிந்தனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் தேவை. வருமானம் கிடைக்கிறது. அதை முழுவதையும் செலவு செய்துவிட்டால் என்ன ஆகும்? எதிர்பாராத மருத்துவ செலவு வந்தால், பிள்ளைகளின் கல்விக்காக பணம் தேவைப்பட்டால், குடும்பத்தில் அவசரமான சூழ்நிலை ஏற்பட்டால், அதற்காகத்தான் பொருளாதாரத்திலும் திட்டமிடுதல் அவசியம். அதேபோல் நேரத்திலும் திட்டமிட வேண்டும். கல்வியிலும் திட்டமிட வேண்டும். குடும்பத்திலும் திட்டமிட வேண்டும். நம்முடைய நல்ல செயல்களிலும் திட்டமிட வேண்டும். சதகா செய்ய வேண்டும் என்றாலும் திட்டமிடலாம். குரான் ஓத வேண்டும் என்றாலும் திட்டமிடலாம். தஹஜ்ஜு தொழுகைக்கு எழ வேண்டும் என்றாலும் திட்டமிடலாம். நல்ல காரியங்கள் தானாக நடக்கும் என்று காத்திருக்காமல் அதற்கான ஏற்பாட்டை நாமே செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணத்தை நினைத்து பாருங்கள். அது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. அதற்கு முன்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பயணத்திற்கான ஏற்பாடுகள், உணவு மற்றும் தண்ணீருக்கான ஏற்பாடுகள், தகவல் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள், வழிகாட்டிக்கான ஏற்பாடுகள், பயணத்தின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள், எதிரிகள் எதிர்பார்க்காத பாதையை தேர்ந்தெடுத்தல், குகையில் தங்குவதற்கான ஏற்பாடுகள்,
இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் திட்டமிடுதல் இருந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திட்டமிட்டு செயல்பட்டார்கள் என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட வேண்டும். திட்டமிடுதல் என்பது அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாததற்கான அடையாளம் அல்ல. மாறாக முயற்சி செய்வது நம்முடைய கடமை. திட்டமிடுவது நம்முடைய கடமை. ஆலோசனை கேட்பது நம்முடைய கடமை. துஆ செய்வது நம்முடைய கடமை. ஆனால் முடிவு அல்லாஹ்வுடையது. நாம் ஒரு கதவை திறக்க முயற்சி செய்கிறோம். அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவான். நாம் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறோம். அந்த திட்டம் வெற்றி பெறுமா என்பதை அல்லாஹ் அறிவான். அதனால் திட்டமிடுங்கள், முயற்சி செய்யுங்கள், தகுதியானவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், பிறகு அல்லாவின் மீது முழுமையான தவக்குல் வையுங்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியத்தை செய்யும்போது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதை விட அந்த துறையில் அனுபவம் உள்ளவரிடம் ஆலோசனை கேட்பது சிறந்தது. ஒரு நல்ல ஆலோசனை சில நேரங்களில் பல வருடங்களுடைய இழப்பை தவிர்க்கலாம். ஒரு நல்ல திட்டம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றிவிடலாம். அதனால் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வி விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தகுதியானவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். பிறகு முடிவு எடுத்துவிட்டால் அல்லாவின் மீது தவக்குல் வைத்து அதை செயல்படுத்த வேண்டும். அன்பான முஃமின்களே, சபர் மாதத்துடன் தொடர்புடைய நிகழ்வுகளை நாம் நினைவுகூரும்போது அதிலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். வந்தது வந்தபடி வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. எதிர்காலத்தை சிந்தித்து வாழ்வதுதான் அறிவுள்ள முஃமினுடைய பண்பு. நம்முடைய நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவோம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவோம். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவோம். நம்முடைய பொருளாதாரத்தை திட்டமிடுவோம். நம்முடைய நேரத்தை திட்டமிடுவோம். அதையெல்லாம் விட முக்கியமாக நம்முடைய ஆகிரத்திற்காக திட்டமிடுவோம். ஏனென்றால் உலக வாழ்க்கைக்காக நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் அது ஒரு நாள் முடிந்துவிடும். ஆனால் ஆகிரத்திற்காக நாம் தயாரித்துக் கொண்ட நன்மைகள்தான் நிரந்தரமானவை. எனவே இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நல்ல திட்டம், ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு நல்ல இலக்கு, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நல்ல முயற்சி, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு நல்ல முன்னேற்றம். அதேபோல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆகிரத்திற்காக சில நன்மைகளை சேமிப்போம். ஒரு தொழுகை, ஒரு குரான் வசனம், ஒரு தீக்ர், ஒரு சதகா, ஒருவருக்கு செய்த ஒரு உதவி, ஒருவரை மன்னித்த ஒரு நன்மை, இவை அனைத்தும் நாளை நமக்கு தேவையான சேமிப்பாக மாறலாம். அல்லாஹு தஆலா நம்மை நல்ல முறையில் சிந்திப்பவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்களாக ஆக்குவானாக. நல்ல திட்டங்களை உருவாக்கி அதற்காக நல்ல முயற்சிகளை செய்பவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய முயற்சிகளுக்கு பரக்கத் வழங்குவானாக. நம்முடைய திட்டங்கள் நன்மையானதாக இருந்தால் அதை வெற்றிகரமாக்குவானாக. நம்முடைய திட்டங்களில் தவறு இருந்தால் அதை நமக்கு உணர்த்தி சிறந்த வழியை காட்டுவானாக. நம்முடைய உலக வாழ்க்கையையும் அழகாக்குவானாக. அதையெல்லாம் விட நம்முடைய ஆகிரத்தை வெற்றிகரமாக்குவானாக. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான வழியில் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.